நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது நடந்துடுச்சு. நான் கார்த்திகை சமாதானப்படுத்தி வீட்டை திருப்பி கொடுக்க வச்சுட்டேன். நிஜமா? நீ நிஜமா தானே சொல்ற அர்ச்சனா? அந்த ஆண்டவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இத நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? ஆமா அர்ச்சனா, உங்க அம்மாக்கு தூக்கமே போயிடுச்சு தெரியுமா? இப்போ உங்களுக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல? இனிமேலாவது என்கிட்ட பேசுவீங்கல்ல? உனக்கு தெரியாது, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. உன்னை நான் புரிஞ்சுக்கிறத விட்டுட்டு உன்னை நான் திட்ட ஆரம்பிச்சுட்டேன். ஏன் இப்படி பண்றேன்னு எல்லாரும் என்ன கேள்வி கேட்டாங்க. நான் என்ன பண்றது? என் பயத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பெரிய குழப்பத்துல இருந்துட்டேன். ஆனா என் பொண்ணு எல்லாத்தையும் நல்லபடியா சமாளிச்சிட்டா. சரி, நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுமா? அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. சரி சரி வாங்க, சீக்கிரமா டிஃபனை ரெடி பண்ணி கொண்டு போலாம். கார்த்திக் சீக்கிரமா போகணும்னு சொன்னாரு. ஏம்மா? அம்மா, அது அவருக்கு ஏதோ அவசர வேலை இருக்கு, அதனாலதான். அப்படியா? அதனாலதான் மாப்பிள்ள ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரா? இதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்ல. எப்ப வந்தாலும் நல்லா சிரிச்சு பேசுவாரே. இன்னைக்கு என்னடானா அவரோட மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு போல இருக்கு. ஆமா அர்ச்சனா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, அது அவர் ஏதோ வேலை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு நான் அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். அவரும் என் கூட வந்துட்டாரு. அதனால தானோ என்னவோ இவ்வளவு நேரம் ஆச்சு, வந்து நான் காணுமே. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். போமா. கார்த்திக், நீங்க ஏன் இப்ப என்கிட்ட பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, ஏன்? சரி, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. ஆனா எங்க வீட்ல இருக்கிறவங்க முன்னாடியாவது ஒழுங்கா பேசிருக்கலாமே. ரொம்ப உம்மன்னு இருந்தீங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அம்மாவே என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தான் அங்க வர விருப்பமே இல்லையா, அப்புறம் எதுக்கு நீ என்ன அங்க கூட்டிட்டு போன? பாட்டியை பார்க்க வர கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? இதோட விட்டுருங்க கார்த்திக். எவ்வளவோ நடந்ததுக்கு அப்புறம் போட்டும் விடுன்னு உன்னால எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்ல முடியுது? வீட்டுல இருக்கிற எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனியும் வச்சிட்டேன், அப்புறம் விட்டு கொடுத்துட்டேன். உன் மனசுல நான் எங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது அர்ச்சனா. உனக்கு எப்பவும் ஒரே கவலை தானே, அம்மா என்ன நினைச்சிருவாங்களோன்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு நீ நினைச்சதே இல்ல. கார்த்திக், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நம்புங்க ப்ளீஸ். நான் தான் நம்பினேனே, ஆனா நீதான் என்ன நம்பல. மத்தவங்க நம்பிக்கையை வாங்கணும்னு நீ நினைச்ச, வாங்கிட்ட. இப்ப இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்க? திரும்ப திரும்ப அதே என் மனசுல ஏன் வருதுன்னு தெரியல. நான் உன்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, எனக்கு எந்த ஆசையும் இல்லை. என் மனசுக்கு சரின்னு பட்டா அதை நான் செய்வேன். கார்த்திக், என்ன பேச்சு பேசுறீங்க? நாம ரெண்டு பேரும் எப்ப இப்ப திடீர்னு பிரிஞ்சோம்? வீட்டு நிலைமை சரியாகணும்னு நினைச்சு நான் இந்த வேலையை செய்ய சொன்னேன், அவ்வளவுதான். உங்களுக்கே தெரியும்ல, எந்த பிரச்சனையாலதான் பெரியப்பா ப்ராப்பர்ட்டி பேப்பரை உங்க கையில எடுத்து கொடுத்தாரு. நான் அவருக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன். கொஞ்ச நாள் நீ பொறுமையா இருந்திருந்தா எல்லா பிரச்சனையும் தானா சால்வ் ஆயிருக்கும் அர்ச்சனா. அந்த வீடு நம்பிக்கிட்டே இருந்திருக்கும். அவங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் நம்ம மரியாதையும் காப்பாற்றப்பட்டிருக்கோம்.
ஆனா நீ என்னைக்குமே என்ன புரிஞ்சுக்கிட்டதே இல்ல. நீங்களும் என்ன சரியா புரிஞ்சுக்கவே இல்ல கார்த்திக். இந்த வீட்ல ஏன் நிலைமை வேறங்கிறத நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நீங்க இந்த வீட்ல பிறந்த புள்ள, நான் மருமக. நீங்க அம்மாவை கோவப்பட வைக்கலாம், என்னால முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நீங்க, இன்னொரு பக்கம் இந்த மொத்த வீடும். எனக்கும் அதே தான் அர்ச்சனா. இல்ல கார்த்திக், வித்தியாசம் இருக்கு. இல்ல, வித்தியாசம் உன் மனசுல தான். அதனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற. கார்த்திக், நான் உங்களுக்கு எப்படி புரிய வைப்பேன்? நான் எதையும் புரிஞ்சுக்க விரும்பல. ஒருத்தருக்கு ஒருத்தரும் நாம சரியா புரிஞ்சுக்கல. அதனால இதை இப்படியே விட்டுரு. இனிமே உன் வாழ்க்கையை நீ உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கலாம். நானும் ஏன் இஷ்டப்படி இருக்கேன். அப்படி இருந்தாதான் யாரையும் கேள்வி கேட்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் வராது. சரி கார்த்திக், இப்படி இருந்தாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நீங்க சொன்னபடியே நான் செய்யறேன். நீங்க அந்த வீட்டை திருப்பி கொடுத்துடுங்க. இந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சு வச்சிடுங்க. நீங்க இந்த வீட்ல பிறந்த புள்ள, நான் மருமக. நீங்க அம்மாவை கோவப்பட வைக்கலாம், என்னால முடியாது. ஐயோ ஐயோ, என்னோட டென்ட் ஆயிடுச்சு. ஹெட்லைட். இப்ப வீட்ல எல்லாருக்கும் நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால இப்ப ஷாம் அங்கிளோட வேலையும் பறி போயிடுமே. இல்ல, அட கடவுளே, இந்த தடவை என்ன காப்பாத்திடு ப்ளீஸ். நான் கோவிலுக்கு வந்து ஒரு விளக்கு போடுறேன் உனக்கு. அப்புறம் செவ்வாய்க்கிழமை தடவை விரதம் இருக்கேன். தயவு செஞ்சு இந்த தடவை என்ன காப்பாத்திடு. இந்த வண்டி உங்களுதா? ஆமா, இது என்னோட வண்டிதான். ஓ, ஐம் so sorry. நான் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அதிகமாவே அழுத்திட்டேன் போல இருக்கு. நான் வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பரவாயில்ல, விடுங்க. ஆனா பாத்தீங்களா, உங்க வண்டிக்கு பெரிய டேமேஜ் எதுவும் இல்ல. ஹெட்லைட் உடஞ்சிருச்சு, அவ்வளவுதான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, வண்டியை சரி பண்ணிடலாம். நீங்களா? நீங்க எப்படி? அது வந்து என் ஃப்ரெண்டோட கராஜ் பக்கத்துல தான் இருக்கு. அங்க கொண்டு போய் இதை சரி பண்ணிடலாம். இல்ல பரவாயில்ல, விட்டுருங்க, அப்படியே நானே சரி பண்ணிக்கிறேன். சரி. இங்க பாருங்க, நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னா, எனக்கு என்னவோ நீங்க வீட்டுக்கு போன உடனே இதனால உங்களுக்கு பிரச்சனை வருமோன்னு தோணுது. அதுக்கப்புறம் சாம் அங்கிள் வேற, பாவம், அவரோட வேலை போயிடுன்னு வேற. நீங்க ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே இப்ப சொன்னீங்க. நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். சரி. என்னங்க, அது கேரேஜ். உங்க ஃப்ரெண்டோட கேரேஜ்க்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? அது அவன் கேரேஜ் இங்க இருந்து 10 நிமிஷம் தூரத்துல இருக்கு. உங்களுக்கு வண்டியை சரியா ஓட்ட கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நானே உங்க வண்டியை அங்க எடுத்துட்டு போறேன். நான் என்னோட வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். கடவுளே. போலாமா? ஏங்க, நீங்க டோரை சரியா க்ளோஸ் பண்ணல.
சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராதிகா. நான் தான் அவங்க 2 பேரையும் வர சொல்லியிருந்தேன். நீ எதுக்காக இவ்வளவு கவலைப்பட்டுட்டு இருக்க? என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. ஆம், அ, அ, உன்கிட்ட உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். அர்ச்சனாவையும் மாப்பிளையும் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இல்ல? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல. அது மாப்பிள்ளை முகம் கொஞ்சம் வாடி போன மாதிரி இருந்தது. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் அர்ச்சனா கிட்ட பேசினேனே, நல்லா தான் இருக்காங்களாம். அம்மா, நீங்க எப்பவும் இப்படிதான் தேவையில்லாம யோசிப்பீங்க. நியாயமா நீங்க சந்தோஷப்படணும். அர்ச்சனா எவ்வளவு அழகா எல்லாத்தையும் சமாளிச்சிருக்கா. நீங்க இருக்கீங்களே, எல்லாத்துக்கும் டென்ஷன் தான் உங்களுக்கு. நீ சொல்றது சரிதான்ப்பா. எனக்கும் இந்த தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது வழக்கமாயிடுச்சு. சரி விடு. வந்தனா, சாப்பாட்டுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நான் தனம் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கேம்மா. ஆமா, தனம் எங்க காணோம்? மொட்டை மாடியில இருந்து ஊறுகாய் எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் எடுத்துட்டு வரல. அம்மா, நீங்க கவலையை விட்டாலும் அது உங்களை விடாது போல இருக்கே. வீட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அமைதியா இருக்க. ஆனா இவரையே என் மேல கோவமா இருக்காரு. கோவத்துல எங்க கிளம்பி போயிருக்காரோ தெரியலையே. அட அர்ச்சனா, என்னாச்சு? எவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆனா உங்க முகத்துல ஏதோ கவலை தெரியுதே. இல்ல அது சும்மாதான். ஓ, எனக்கு தான் அப்படி தெரிஞ்சது போல இருக்கு. அண்ணன் வெளியே போனதை இப்பதான் பார்த்தேன். வந்த உடனே ஏன் வெளியே போயிட்டாரு? ஆ, அது ஆபீஸ்ல இருந்து அர்ஜென்ட்டா அவருக்கு ஒரு கால் வந்தது. அதான் கிளம்பி போயிட்டாரு. ஓ ஓ அர்ச்சனா, அண்ணன் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காருல்ல? நீங்களே சொல்லுங்களேன், அண்ணன் எவ்வளவு பிஸியா இருக்காரு. இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாருல்ல? உங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், அண்ணன் உங்களுக்காக ஆசையா அந்த வீட்டை விலை கொடுத்து வாங்கினாரு. சரி விடுங்க. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் முடிஞ்சிருச்சுல்ல? இல்ல, இன்னும் முடியல. அட, அதுக்குள்ள உங்க 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுல்ல? அதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஆம், கல்யாணத்துக்கு அப்புறம் பிருத்திவிராஜ் கூட நான் ரொம்ப நாள் இருந்ததே இல்ல. ஆனா எப்பவும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். இவர் கூட ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எப்படி புரிய வைக்கிறதுங்கிற பயம். அது ரொம்ப கஷ்டமான நிலைமை இல்ல? இதையெல்லாம் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? இல்ல எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம உறவை விட அது பெருசு கிடையாது. நாம என்ன பண்ணாலும் சரி, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற அன்பால செய்யறோம். ஒருத்தருக்காக ஒருத்தர் செய்யறோம். அந்த அன்பு என்னைக்கும் நிலைச்சிருக்கும். ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும், அது உடனேயும் போயிடும். நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். என்னடா? இருடா, இன்னும் 2 நிமிஷம். ஹெட்லைட்லாம் மாட்டியாச்சு. ஆமா, இவங்க யாரு? ஆ, இல்லடா, சிக்னல்ல இவங்க வண்டி தான் என் வண்டியில இடிச்சது. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. வீட்டில் திட்டவங்க போல் இருக்கு. அதான் நானே அவங்க கிட்ட சொல்லி வண்டியை ரிப்பேர் பண்ணி தரேன்னு கூட்டிட்டு வந்தேன். அப்போ உன்னோட வண்டி எங்க? என் வண்டியை அங்கேயே தான் பார்க் பண்ணிருக்கேன். முதல்ல இவங்க வேலை முடியட்டும், அதுக்கப்புறம் நான் போய் எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நாங்க சினிமா பார்க்க போறோம்டா. உனக்கும் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்கோம். இன்னைக்கு நீயும் அர்ச்சனா அண்ணியும் கண்டிப்பா படம் பார்க்க வந்தே ஆகணும்டா. ஆனா அஜய், படம் நம்ம தான் பேசணும்ல. அடுத்த தடவை நம்ம படத்துக்கு போலாம்னு சொன்னலடா. இந்தா உன்னோட டிக்கெட்டை நீயே வச்சுக்கோ. அண்ணியை கூட்டிட்டு ஸ்ட்ரைட்டா தியேட்டருக்கு வந்துரு, சரியா? இல்லடா அஜய், நீ ஒரு வார்த்தை என்ன கேட்டுக்கலாமே. என்னடா நீ தாண்டா சொன்ன மோகன் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்ப வேணாலும் புக் பண்ணனே. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல போதும்னா. எல்லாரும் வரோம்டா. தீரஜ் கூட அவனோட வைஃபை கூட்டிட்டு வரடா. அப்புறம் மோகனும் நந்தினி அக்காவும் கூட வராங்க. அப்படியா? அவங்களும் வராங்களா? அப்போ மோகன் வரதா இருந்தா நீயும் வருவ. ஐயோ அஜய், அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஆக்சுவலா அது அர்ச்சனா. என்னடா என்னாச்சு? அர்ச்சனா நீ கிட்ட சண்டை போட்டியா? இல்ல. அப்புறம் என்னடா, இந்த டிக்கெட்டை பிடி. அன்னைக்கு சர்ப்ரைஸ் கொடு. சார், வண்டி ரெடி ஆயிருச்சு, நீங்க எடுத்துட்டு போலாம். வா, அவங்க கிட்ட சொல்லிடலாம். மேடம், உங்க வண்டி ரெடி, நீங்க செக் பண்ணிக்கலாம்.
வண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்கிற விஷயம் யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. தேங்க்யூ. எவ்வளவு தரணும்? ஐயோ பரவாயில்ல விடுங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல நாங்க கணக்கே பாக்குறது இல்ல. இல்ல பணம் தரேன். இட்ஸ் ஓகே. ஹெட்லைட் மட்டும் தான் நான் மாத்திருக்கேன். சரியா? ஓகே கார்த்திக், சாயந்தரம் பார்க்கலாம். சரியா? பை. பை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரிங்க, நான் கிளம்புறேன். என்னங்க, இங்க இருந்து எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. அப்போ சரி, உங்க வீடு வரைக்கும் நான் வரேன். சரி, வண்டியை நீங்க ஓட்டுறீங்களா? அது நான் தான் சொன்னல, எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது. பரவாயில்ல விடுங்க, வாங்க நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன். வாங்க. பாத்து டீயை கீழே போட்டுட்டு போறேன். மெதுவா தானோ. அப்புறம் மாடியில இருந்து ஊறுகாய் ஜாடி கொண்டு வந்தே இல்லையா? தானோ, ராத்திரி மழை வந்துச்சுன்னா ஊறுகாய் எல்லாம் பாழா போயிடும். அம்மா, நான் எடுத்து வச்சிட்டேன். ஊர்கெல்லாம் பத்திரமா இருக்கு. ஆமாமா, நீங்க கொஞ்சம் நிம்மதியா உட்காருங்களா? கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. அட, நான் எங்கப்பா டென்ஷன் ஆகுறேன்? அமைதியா தானே இருக்கேன். ஆமா, அமைதிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஓய்வு எடுக்கிறதுனா என்னன்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா இருங்க. அம்மாவையே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அம்மா, நான் கிண்டல் பண்ணலமா, உண்மையா தான் சொல்றேன். அப்பா, சின்ன வயசுல இருந்தே நீங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்தது இல்ல. எப்பவும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எங்களுக்காக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க இப்போவாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமே. அப்பா, நானும் வந்தனாவும் உங்க ரெண்டு பேருக்காகவும் ஒரு பிளான் வச்சிருக்கோம். சொல்லவா? அப்பா, நீங்களும் அம்மாவும் லண்டனுக்கு போயிட்டு வரணும்னு நான் ஆசைப்படுறேன். என்ன? லண்டனுக்கா? அது இந்த வயசுல நான் எதுக்குப்பா சுத்தி பார்க்க போறது? இதான்ப்பா சுத்தி பார்க்குற வயசு. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு அழகான வாழ்க்கைய ஒன்னா கழிச்சிருக்கீங்க. ஆனா ஓய்வு எடுக்கிறதுக்கு டைமே உங்களுக்கு கிடைக்கல. இல்ல இல்ல, வீட்டை யாரா பாத்துக்கிறது? என்னக்கா நீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதெல்லாம் சூர்யா சொல்றது ரொம்ப சரி. இல்லங்க. ஆமா, நாங்க எப்படி? என்னடா ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா, ஆமாக்கா, இத வச்சே லண்டன்ல நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் பாத்துட்டு வாங்க, சந்தோஷப்படுவாங்கல்ல. இப்போ நீங்க ரெண்டு பேரும் போய் தான் ஆகணும். நான் டிக்கெட்ஸ் கூட ஏற்பாடு பண்ணிட்டேன். ஓகே தானப்பா? அப்பா, இதுல இவ்ளோ யோசிக்க என்ன இருக்கு? போயிட்டு வாங்க. சரி, நீங்க எல்லாரும் இவ்ளோ வற்புறுத்தும் போது போயிட்டு வரோம். என்னங்க? போயிட்டு வருவோம். பரவாயில்லையே, அப்ப நாளைக்கே டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நாளைக்கே வா.